ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவா. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் சொன்னா, ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க. நம்ம அறிஞர் அண்ணாவோட பார்த்தீங்கன்னா, அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நம்ம மெரினா பீச்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா, அது அந்த மெரினா பீச் போனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இது ஷூட் பண்ணிக்க வந்துட்டு ஃப்ரீ தான். ஓகேவா? ரொம்ப அருமையா பார்த்தீங்கன்னா, இவரு எப்படியெல்லாம் எங்க பொறந்தாரு, எப்படி அரசியலுக்கு வந்தாரு, என்னென்னலாம் சாதனைகள் பண்ணாருன்னு சொல்லி ரொம்ப 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 கிளியரா போட்ட வருஷம் போட்டிருக்காங்க. பட் கீழவும் பார்த்தா தமிழ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நம்மளோட பசங்க யாராச்சும் இருந்தாலும் கூட்டு போனாங்க, ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதேமாரி அவரு என்னென்ன பண்ணாரு, எவ்வளோ சாதனைகள் பண்ணாரு, எல்லாமே ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு யூஸ் பண்ண சில இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா, கிளியரா டேபிள் வச்சிருந்தாங்க. நம்ம கண்ணாடி கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்ப்ளே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரு புக்ஸு, நிறைய தமிழ் புக்ஸு, பட்டு அவர் இறந்த கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட இமேஜ் சூப்பரா போட்டிருந்தாங்க வந்துட்டு. அ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட யூஸ் பண்ண சில திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓல்டு எல்லாமே அப்படியே நீட்டா அழகா டிஸ்ப்ளே பண்ணி அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க வந்துட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. பட்டு ஃபுல்லா அதுவும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா முடியாது. கண்டிப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்ல நம்ம ஒரு அருங்காட்சியகத்துல போனீங்கன்னா, மியூசியம் போனீங்கன்னா, கண்டிப்பா அவர நம்ம அவர பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ, ரொம்ப கிளியரா ரொம்ப அழகா நமக்கு அங்க டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க வந்துட்டு. கண்டிப்பா நம்ம பார்த்து ஒரு 10, 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ரொம்ப ஈஸியா நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அவர பத்தி ரொம்ப ஃபுல்லாவே. எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. கொஞ்சம் பொறுமையா நம்ம எல்லாமே ஒவ்வொரு படம் நம்ம பார்த்து படிச்சாவே நமக்கு தெரியும். என்ன மாரி சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அ எனக்கு பர்சனலா பிடிச்சது பார்த்தீங்கன்னா, அவரோட யூஸ் பண்ண திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ரொம்ப அழகா அவர் யூஸ் பண்ண பேனா, எல்லாமே அவரோட பர்சனலா எல்லாமே அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சிருந்தாங்க வந்துட்டு. பட்டு கண்டிப்பா நானும் சரி, ரொம்ப பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நமக்கு மெய்மறக்கக்கூடிய விஷயமும் பார்த்து வந்துட்டு, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பார்த்ததுல. ஒரே இடத்துல எல்லாம் அவர பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. கண்டிப்பா நீங்களும் மெரினா பீச் போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் போய் பாருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போங்க சில இதுக்கெல்லாம் வந்துட்டு. பட் இந்த மாரி விஷயம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்